செம்மையா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்ல. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட லைஃப் பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருக்கப்பல பக்காவான படம். ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணிருக்கீங்க? சூப்பரா பண்ணிருக்காரு, என்ஜாய் பண்ணலாமா எல்லாம்? செம்மையா என்ஜாய் பண்ணி. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். என்ன சார்? ஆக்ட்ரிக்கா இருக்கும். ஆக்டிங்கா நல்லா இருக்கு. மூணாவது படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. காமெடியா இருக்கா? காமெடி இருக்கு, எல்லாமே ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, காமெடியா இருக்கா? நல்லா காமெடியா இருக்கு. போர் அடிக்கல. எந்த சீனும் போர் அடிக்கல, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போன வருஷம் லப்பர் வந்து இந்த வருஷம் குடும்பஸ்தர். செம 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 படங்க, எத்தனை வாட்டி வேணா போகலாம். செம்ம என்ஜாய் பண்ணலாம். செம்ம பொண்ணா இருக்கு, ஃபேமிலியா எல்லாருமே வந்து பாக்கலாம். கண்டிப்பா செம்ம சூப்பரா இருக்கு படம். சிரிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்து பயங்கரமா சிரிச்ச ஃபீல் இருக்கு கண்டிப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் ஷோல இப்போ அவ்வளவு கிரௌட் இல்ல, பட் நிறைய பேர் வந்து கண்டிப்பா பாக்கலாம். செம்ம பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். எல்லாரோட மெயினா குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிற ஆண்கள் பார்க்கணும், அதுக்கான படம் தான் இது. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. எல்லா மென்னும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பார்க்கணும். ஃபேமிலிக்காக வேலைக்கு போய் உழைக்கிறாங்களா அவங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி படமா? ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு, எல்லாம் போர் அடிக்காம இல்ல போர் அடிக்காம செம்மையா இருக்கு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கீங்களா? காமெடிலாம் பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. மணிகண்டன் ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. மணிகண்டன் ஆக்டிங் எப்படி இருக்கு? அதான் மணிகண்டன் விஜய் சேதுபதி ஸ்டைல்ல இருக்கு. விஜய் சேதுபதி, அந்த சிவகார்த்திகேயன், அடுத்தது அவரு தான், அடுத்த ஜென்ரேஷன் அவர் மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. அதான் படம் நிறைய பேர் வந்து பார்க்காத மாதிரி இருக்குது, எம்டியா தான் இருக்கு. பட் ஆனா யதார்த்தமா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. எதுவுமே ஆர்டிபிஷியலா எதுவுமே போலியா எதுவுமே ஆட் பண்ணல. ஒவ்வொரு டைலாக்குமே வந்து ரொம்ப டீப்பா இருக்கு, ரொம்ப யோசிக்க வைக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பயங்கரமா படம் எடுத்துறாங்க. மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் பிடிச்சாரா? கண்டிப்பா, அதுல டவுட்டே கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபுல்லா அது என்ன சொல்றது, ரியல் லைஃப் ரிலேட் பண்ணிக்கலாம். யார் வந்தாலும் ஏதோ ஒரு கேரக்டர் ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமா படம் எடுத்துறாங்க. எல்லாமே குறை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லா போர்ஷனுமே எல்லாருமே நல்லா எடுத்துறாங்க. அவங்க வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா வெற்றி தான். பட் ஆனா பீப்புள் ஹேவ் டு சப்போர்ட். எல்லாரும் வந்து பெரிய ஹீரோ படத்துக்கு தான் போறாங்க, இந்த மாதிரி படத்துலாம் வரது இல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். அது இல்லாம முதல் நாளே எப்படியா பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் அடுத்த வர படங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது இன்னொரு படம் வந்திருக்குல்ல, அதுவும் நல்லா இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு. எப்படி ஆக்ட்ரிக்கா இருக்குமா? மூணாவது படம் நல்லா செலக்ட் பண்ணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மணிகண்டன் ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மணிகண்டன் மூவின்றதால வந்து பார்த்தோம், குட் நைட் அந்த மாதிரி இருக்கும், அதை விட நல்லாவே இருந்துச்சு. ஆக்ட்ரிக்கா இருக்குமா? கண்டிப்பா ஆக்ட்ரிக் எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? கரெக்டா பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, யதார்த்தமா இருந்துச்சு. எதுவுமே ரொம்ப சினிமாட்டிக்கா எடுக்காம நார்மலா டெய்லி லைஃப்ல இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல லாக் இல்ல. லாக்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும்